ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 94. எப்போதும் போல் நிலவொளியின் கீழ் ஊஞ்சலில் குடிக்கொண்டிருந்தனர் செல்வமும் மலரும். அவன் கையை எடுத்து தன் வயிற்றின் மேல் வைத்துக்கொண்டு யோசனையாக பார்த்து கொண்டிருந்தாள். எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு யோசனை? சிரித்தபடி கேட்டான் செல்வம். இந்த கோட்டைதான் என்று அவன் நெஞ்சில் கை வைத்து சுட்டி காட்டினாள். இந்த கோட்டை ஏற்கனவே உன் கையில தானே இருக்கு. இப்போ இருக்கு. பாப்பா வளர்ந்து வயிறு பெருசாகிட்டா இப்படி உன் மேலே உட்கார முடியுமா? நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, பெரிய ஊஞ்சலா போட்டுடலாமா? ம், வேண்டாம். எப்படி இருந்தாலும் போக போக உன் மேலே உட்கார முடியாது மாமா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஊஞ்சல் தான் வேணும். அப்போ பாப்பா பிறக்கிற வரைக்கும் இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். அவனை அழுத்தமாக பார்த்தாள். என்னம்மா, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு கொடுக்க சொல்ல மாட்டா இல்ல? அவள் மூக்கை பிடித்து ஆட்டி, நிச்சயமா மாட்டேன் என்றான். பாப்பா கேட்டா? இந்த பக்கம் பாப்பா, இந்த பக்கம் நீ. சட்டென்று அவனை கழுத்தோடு கையை கட்டி கொண்டு, முடியாது முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே உன் அப்பா அம்மா உன்னை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் உன் பொண்ணும் வந்து பங்கு கேட்பாளா? அதெல்லாம் முடியாது. என் மாமா எனக்கு மட்டும்தான் என்றாள் முகத்தை சுருக்கி. உரக்க சிரித்தான் செல்வம். யாரோ நேற்று சொன்னாங்களாம், மாமா என்ன பொம்மையா அப்படின்னு. மலர் அமைதியாக அவன் மார்பில் சாய்ந்தாள். மென்மையாக அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். அப்பா மேலே ரொம்ப வருத்தமா மலரு? இருக்காதா மாமா என்றாள் இறுக்கமான குரலில். உன்னை என்ன கஷ்டப்படுத்துது? உன் மனசில் இருக்கிறது என்ன? என்கிட்ட சொல்லுமா. எப்படி மாமா அவரால் இப்படி யோசிக்க முடிஞ்சது? அது இல்லடி. சட்டென்று அவன் வாயை பொத்தினாள். தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத மாமா. என்னோட வருத்தத்துக்கும் கோபத்துக்கும் மன்னிப்பு கொடு. மீண்டும் அவளை தன் மேலேயே சாய்த்து கொண்டான். அவள் தலையை ஆதுரமாக வருடினான். அவன் சட்டையை இறுக்கி பற்றி கொண்டாள். முதல்ல என்ன கையில் வாங்கினவர் அவர்தான். எனக்கு மலர் விழின்னு பேர் வச்சது அவர்தான். நான் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊரெல்லாம் தேடி தேடி எதுவும் சரியில்லாமல் ஆள் வச்சு நடவண்டி செஞ்சு கொடுத்ததும் அவர்தான். என்ன ஸ்கூலில் அட்மிஷன் போட அம்மா கூடவும் என் கூடவும் துணை வந்தவர் அவர்தான். நான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போனப்போ தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போய் என்னோட கிளாஸ் வரைக்கும் வந்து உட்கார வச்சுட்டு வந்ததும் அவர்தான். நான் வயசுக்கு வந்தப்போ ஊரையே கூட்டி விருந்து வச்சதும் அவர்தான். என்ன அவ்வளோ தூரம் இருக்கிற காலேஜில் சேர்க்கறதுக்கு என் பாட்டிக்கிட்ட பேசி ஒத்துக்க வச்சது அவர்தான். என்ன கூட்டிக்கிட்டு போய் காலேஜில் அட்மிஷன் போட்டதும் அவர்தான். எனக்கு புல்லட் ஓட்ட சொல்லி கொடுக்க சொல்லி உன்கிட்ட சொன்னதும் அவர்தான். முதல்ல எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்ததும் அவர்தான். எனக்கும் உனக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணி எனக்கு இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்ததும் அவர்தான். அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில் நீன்னு இல்லை, யாரை கை கட்டியிருந்தாலும் நான் சரின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என் மாமா எனக்கு தப்பாக எதுவும் பண்ண மாட்டாருன்னு. ஆனால் அவர். சில நிமிடங்கள் அவளிடம் அமைதி. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை எப்படி மாமா அவரால் வெறுக்க முடிஞ்சது? என்னை எதிரியாக பார்த்து என்னை தப்பு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு. அதை கேட்கும்போது என் மனசு எப்படி வலிச்சிருக்கும்னு உனக்கு புரியுதா மாமா? எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் மாமாவுக்கு என்ன பிடிக்கல? என் மேலே என்ன கோபம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படியெல்லாம் மண்டையை போட்டு குடஞ்சிக்குவேன். உன்கிட்ட சொன்னதில்லை, அவ்வளோதான். அவர்கிட்ட ஏட்டிக்கு போட்டி பேசாத, விட்டுடுன்னு நீ சொன்னப்போ எல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? யாரோ முன்ன பின்ன தெரியாத வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட ஒத்து வரலைன்னா சரின்னு ஒதுங்கி நிற்கலாம். என் மாமா அவர், நான் ஏன் ஒதுங்கி போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ வேகம் வரும். ஆனாலும் ஒதுங்கி தான் போவேன். அப்போவும் பிரச்சனை வரும். இப்போதானே புரியுது எல்லாமே உன்னை வச்சுன்னு. நீயே சொல்லு மாமா, கட்டின புருஷன்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கணுமா? அதுதான் அவர் ஆசைப்பட்டாரா? சொல்லு மாமா. அவன் சட்டை காலரை பிடித்து கோபமாக கேட்டாள். மௌனமான கண்ணீரோடு ஆரம்பித்தவள் இப்பொழுது விசும்ப ஆரம்பித்திருந்தாள். சொல்லு மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் இடம் வலமாக தலையசைத்தான். அத்தையை கூட ஒரு விதத்தில் மன்னிச்சிடுவேன். அது சின்ன பையன் மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க 2 பேரும் இங்கேருந்து போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற பதட்டத்தில் ஏதேதோ பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டப்போ கூட விஷயத்தை சொல்லி கூப்பிட்டுருந்தா எவ்வளவு உடம்புக்கு முடியலனாலும் கண்டிப்பாக என் கூட வந்திருக்கும். அதை நான் மறுக்க மாட்டேன். நான் சொல்லாமல் கூப்பிட்டது கொஞ்சம் என் மேலேயும் தப்புன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவர் 1 வருஷம் ஆச்சு மாமா நமக்கு கல்யாணமாகி. அப்போது 1 வருஷமாக என் மேலே வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வச்சுருந்துருக்காருல்ல. நினைக்கும் போதே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அவன் மார்பில் புதைந்து வெடித்து அழுதாள்.
அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் தந்தான். அவள் வருத்தம் அவனுக்கு புரிந்தது. தன் அப்பா பெரிய தவறு செய்து விட்டார் என்றும் புரிந்தது. இந்த ரணம் ஆரம் காலமாகும். அவர் அதுவரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். மெல்ல அவளை சமாதானம் செய்து உறங்க வைத்தான். செந்திலின் கையில் காஃபியை தந்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து அவன் கண்களையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தாள் மலர். என்னடி அப்படி பார்க்குற? காஃபியை உறிஞ்சியபடியே கேட்டான். உன் கண்ணை பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு வந்தவன் மாதிரி இருக்கு. ராத்திரியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணவன் கண்ணு மாதிரியே இல்லையே. சட்டென்று பொறையேறி விட்டது அவனுக்கு. ஏய் பார்த்து பார்த்து, அவன் தலையில் தட்டிவிட்டாள். அட ராட்சசி, நிஜமாவே நீதான் அவளுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தியா? அதுதான் ஒன்றும் நடக்கலை போலையே. ஏண்டி இப்படி பண்ண? அவளை முறைத்தபடி கேட்டான். அட சும்மா ஸ்மூத்தாக போனால் லைஃப் போர் அடிக்கும்பா. அப்பப்போ கொஞ்சம் இப்படி காரசாரமாக இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த லூசு சொதப்பிடிச்சு போலையே. சேச்சே, அதெல்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணா. நீ சொன்ன மாதிரி அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிச்சது தான். டேபிளில் விரலால் கோலமிட்டபடி சின்ன வெட்கத்தோடு சொல்ல, பாரா என்றாள் அவன் வெட்கத்தை ரசித்து புன்னகைத்தபடி. ஆனால் அவள் அழுததில் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னது, அழுதாளா? எதுக்கு அழுதா? நான் அவளை சமாதானம் பண்ணி தானே அனுப்புனேன். உன்கிட்ட கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேனே. இனி அவன் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். நான் அவனை மிரட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனேனே. அப்புறமும் எதுக்கு அழுதா? கோபமாக கேட்டாள். இது அந்த விஷயம் இல்லடி, வேற. வேற என்ன? அவன் கூறினான். பாவண்டி, அவன் மனசில் எவ்வளோ போட்டு அழுத்தி வச்சிருக்காளோ தெரியல. வருத்தத்தோடு அவன் சொல்ல, மலரோ யோசனையில் இருந்தாள். என்ன மலரு என்று அவள் கையை பிடித்து உலுக்கினான். ஆ, என்னடா? என்ன யோசிக்கிற? சின்ன குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டா அவங்க மனசு பாதிக்கும்னு சொல்லுவாங்க இல்லை? இவளுக்கு பாரேன், அவங்க 2 பேரும் அந்யோன்யமாக இருந்தது இந்த ஸ்டேஜில் பாதிக்குது. என்னோட லவ்வை அவங்களோடது கூட கனெக்ட் பண்ணுறாடி. உன்னை எதுவும் சந்தேகப்படல இல்லை? சின்ன பயம் அவள் கண்களில். சேச்சே, அவள் அப்படியெல்லாம் யோசிக்கிறதில்ல. இப்படி தானே இருந்தாங்க, ஏன் அப்புறம் அப்பாவை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற கேள்வி மட்டும்தான் அவளுக்கு எப்பவும். பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள். இவளுக்கே இப்படின்னா அவள் அப்பாவை நினச்சி பாரேன். பாவம் இல்லை, அதனால தான் கணேஷ் அம்மாவை அவர் ஏற்றுக்க நாளாச்சு போல. அதான் இவளுக்கு இப்படி ஒரு குட்டி தம்பி என்று சொல்லி சிரித்தாள். அவனும் சிரித்தான். அவகிட்ட எப்பவும் இதே மாதிரி பாசமாக இருடா, அவன் கையை பிடித்து கொண்டு கோரினாள். அவதாண்டி என் லைஃப் என்றான் புன்னகையோடு. அவள் ஏதோ தஞ்சாவூருக்கு ஸ்கூல் டூர் போகிறதா சொன்னாலே, அவளை அனுப்பி வைடா. திருச்சியில் வளர்ந்தவ பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூருக்கே போனதில்லையா? நானாடி வேண்டாம்னு சொல்கிறேன். அவள் தான் எங்கேயும் போனதில்லைன்னு பயப்படுறா. நீ தாண்டா தைரியம் சொல்லி அனுப்பணும். அவள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தானே போகிறா, ஜாலியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிவிடு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீ சொல்ல அவகிட்ட. அவளுக்கு அவளோட மலர் சொன்னாதான் வேத வாக்கு என்று சொல்லி சிரித்தான். சும்மா இருடா என்று அவன் தோளில் செல்லமாக அடித்தாள். இருவரும் அவளிடம் மெல்ல மெல்ல பேசி சமாளித்து தைரியம் சொல்லி அனுப்பி வைக்க, அவளோ அங்கே இருந்து ஃபோன் செய்து அழுது ஒரு பெரிய இடியை இறக்கினாள். என்ன அது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.